அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவின் வரி தொடர்பில் வெளியான தகவல். செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட குழந்தைகள், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை. உணவு ஒவ்வாமை, 25 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. நாசகார செயல், நெற்பயிர்கள் மீது தெளிக்கப்பட்ட விஷம். மட்டக்களப்பில் காணாமல் போன நபர் சடலமாக மீட்பு. மது போதையில் அரச பேருந்தை செலுத்திய சாரதி சுற்றி வளைத்த போலீசார். வெடிகுண்டை வைத்து விளையாடிய 5 சிறுவர்கள் உயிரிழப்பு. கனடாவை உலுக்கவுள்ள பாரிய நிலநடுக்கம், எச்சரித்துள்ள விஞ்ஞானிகள். வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகள், கடும் சிரமத்தில் மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு எதிராக அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட இறக்குமதி வரியை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 30% இருந்து 20% குறைத்துள்ளார். இந்த வரி குறைப்புக்கு அமைய இலங்கைக்கு 20% சுங்க வரி மற்றும் 10% அடிப்படை வரி அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கையை பாதிக்கும் மொத்த வரி விகிதம் 30% ஆகும். இந்தியா மீது 25%, கம்போடியா மற்றும் பாகிஸ்தான் மீது 19%, வியட்நாம் மற்றும் தாய்லாந்து மீது 20% மற்றும் மியான்மர் மீது 40% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆண்டுதோறும் அமெரிக்காவிற்கு சுமார் 1900 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஆடைகளை ஏற்றுமதி செய்கிறது. முன்னதாக அமெரிக்காவுக்கான ஆடை ஏற்றுமதிகளுக்கு 10% முதல் 15% வரி விதிக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழிகள் அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் உள்ளிட்ட பிற சான்று பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காணும் வகையில் அரியாலை சித்து பாத்தி இந்து மயானத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 1:30 மணியிலிருந்து 5 மணி வரை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான வளாகத்துக்குள் ஊடகவியலாளர்கள் எவரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு சான்று பொருட்களை காண்பிப்பது தொடர்பில் நீதிமன்றினால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகளும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மேற்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய நடவடிக்கையாக காணப்படுவதால் கண்ணியம் அந்நடவடிக்கையில் பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும். இரண்டாவது, காணாமல் போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கே முன்னுரிமை வழங்கப்படும். அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாமல் போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது. ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். மூன்றாவது, மேற்படி நடவடிக்கையில் பங்கு பற்றும் நபர்களது பெயர், அடையாள அட்டை இலக்கம், முகவரி என்பன நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும். நான்காவது, 21 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கைகளில் பங்கு பெற்று அனுமதிக்கப்படுவார்கள். ஐந்தாவது, பங்கு பற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு இலத்திரனியல் உபகரணங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்படுகின்றது. ஆறாவது, மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் காணாமல் போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகின்றது. ஏழாவது, பங்கு பெற்றும் நபர்கள் காண்பிக்கப்படும் சான்று பொருட்களை கையாளுவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. எட்டாவது, மேற்படி நடவடிக்கை ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதால் மேற்படி நடவடிக்கைகளை ஒளிப்பதிவு செய்வது தடை செய்யப்படுகின்றது. ஆகவே இந்த நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சித்துப்பாதி இந்து மயான வளாகத்துக்குள் ஊடகவியலாளர்கள் எவரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேற்படி ஒழுங்கு விதிகளை மீறும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றினால் உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அக்கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சிலர் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவையில் இருந்து நுவரெலியாவிற்கு கல்வி சுற்றுலா வந்த மாணவர்களே இவ்வாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த மாணவர்களுக்கு வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, தலை சுற்று, சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அவர்கள் நுவரெலியா மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர்.
நேற்று சுமார் 25 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிலர் சிகிச்சைகளுக்கு பின்னர் மருத்துவமனையில் இருந்து வெளியேறியுள்ளனர். இன்னும் சில மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அறுவடைக்கு தயாராக இருந்த 5 ஏக்கர் நெற்பயிர்கள் மீது இனம் தெரியாதோரால் ரவுண்ட் அப் களைக்கொல்லி விஷம் தெளிக்கப்பட்ட நாசகார செயலொன்று அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கந்தளாய் காவல் நிலையத்திலும் விவசாய திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயி கருத்து தெரிவிக்கையில், தம்பலகாமம் ஆதிகோண நாயகர் தேவஸ்தானத்திற்குரிய இந்த வயல் கடந்த காலங்களில் கோவிலுக்கு தொண்டாற்றும் அடியார்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. நான் இம்முறை சிறு போகத்திற்காக இதை குத்தகைக்கு எடுத்து பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் நெற்சகையில் ஈடுபட்டேன். தற்போது பயிர்கள் செழித்து வளர்ந்து கதிர் வந்து அறுவடையை எதிர்பார்த்திருந்தேன். இந்த நிலையில் எனது உழைப்பை அளிக்கும் கொடூர நோக்குடன் இனம் தெரியாத நபர்கள் வயல்வரப்பு நீட்டுக்கும் விஷத்தை தெளித்துள்ளனர். இதனால் கதிர்கள் கருகி எனது வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி உள்ளது என தெரிவித்துள்ளார். தனக்கு ஏற்பட்ட பெரும் நட்டம் குறித்து கந்தளாய் காவல் நிலையத்திலும் விவசாய அதிகாரிகளிடமும் முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முறைப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போன கிரான்குளத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி இன்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகிலுள்ள தேவாலயத்துக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். கிரான்குளத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ஐயாத்துரை பத்மநாதன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கூலி தொழிலாளி மேற்கொண்டு வரும் குறித்த நபர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் வளமை போல வேலைக்காக வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் அவரை உறவினர்கள் தேடி வந்தனர். இந்த நிலையில் குறித்த நபர் கல்லடி பாலத்துக்கு அருகாமையுள்ள தேவாலயத்துக்கு அருகில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து குறித்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோதமாக மது போதையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்தி சென்ற சாரதி ஒருவரை நுவரெலியா போலீசார் கைது செய்துள்ளனர். திவுளப்பட்டி டிப்போவுக்கு சொந்தமான குறித்த பேருந்து வெளிமடையில் இருந்து நுவரெலியா வழியாக மேகமுவ நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சாரதியின் நடத்தை குறித்த பஸ்ஸில் பயணித்தவர்கள் நுவரெலியா போலீசாருக்கு வழங்கிய ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் நுவரெலியா சீதா எளிய சீதை அம்மன் ஆலயத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் சோதனை சாவடியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து குறித்த பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் மற்றொரு பேருந்தில் ஏற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பேருந்தில் சாரதி இருக்கையின் பின்புறம் சந்தேக நபர் பயன்படுத்திய போத்தலில் மிகுதியாக இருந்த சட்டவிரோத மதுபானமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபரை மேலதிக விசாரணையின் பின்னர் நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் வயலில் புதைந்து கிடந்த வெடிகுண்டை விளையாட்டு பொருள் என நினைத்து சிறுவர்கள் எடுத்த போது அது வெடித்து சிதறியதில் 5 சிறுவர்கள் பலியாகினர். அத்துடன் குறித்த சம்பவத்தில் 12 சிறுவர்கள் படுகாயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவத்தில் காயமடைந்த சிறுவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் சில சிறுவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை பாகிஸ்தான் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் பூமிக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக அமைதியாக அழுத்தத்தை குவித்து வருகிறது. அது திடீரென மோசமாக ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் ஜூகோன் பகுதியில் தின்டினா ஃபோல்ட் என்ற ஒரு கோட்டை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்துக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகின்றது. சுமார் 1000 கிலோமீட்டர் கொண்ட டின்டினா ஃபோல்ட் என்பது ஜூகோனில் இருந்து தொடங்கி அலாஸ்கா வரை செல்லும் ஒரு நீண்ட கோடாகும். இது பிரிட்டிஷ் கொலம்பியா வழியாக சென்று தெற்கு கனடாவில் ஒரு பள்ளத்தாக்கை உருவாக்கும் மற்றொரு பெரிய கோட்டில் இணைந்துள்ளது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோடு நிறைய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது.
ஆனால் கடந்த 12,000 ஆண்டுகளாக இது அமைதியாக உள்ளது. இந்த பிளவு படிப்படியாக அழுத்தத்தை குவித்து வருவதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். கடந்த 26 லட்சம் ஆண்டுகளில் அதன் இரு பக்கங்களும் 1000 மீட்டர் சரிந்துள்ளன. கடந்த 1.36 லட்சம் ஆண்டுகளில் 75 மீட்டர் சரிந்துள்ளன. இது ஒவ்வொரு வருடமும் சிறிது சிறிதாக நகர்ந்து வருவதால் அழுத்தம் குவிந்துள்ளது. தற்போது 7.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்படும் அளவுக்கு அதிக அழுத்தம் அடைந்துள்ளது. தற்போது 6 மீட்டர் அளவிற்கு அழுத்தம் குவிந்துள்ளது என்றும் இது ஒரு நிலநடுக்கத்துக்கு போதுமானது என்று குறிப்பிடுகின்றனர். மத்திய மலைநாட்டில் சாமிமலை கவரவெளி சந்திப்பகுதியில் கடும் வெள்ளம் ஏற்பட்டு வாகன போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் மஸ்கெலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாமிமலை கவரவெளி சந்தி பகுதியில் கடும் வெள்ளம் ஏற்பட்டு வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. மேலும் கவரவெளியில் உள்ள பல இல்லங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக வீடுகள் முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் பாரிய அசௌகரியங்களுக்கு முகங்கொடுத்து வருகின்றனர். அதிகாரிகளுடன் கவனம் செலுத்தி அம்மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதனால் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. லக்சபான நீர்மின் நிலைய பகுதியில் உள்ள நீர் அணையில் இருந்து தற்போது வான்கதவு ஒன்று 3 அங்குலம் திறந்துவிடப்பட்டுள்ளது என நீர் மின் நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தாழ்நில பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து அதிக மழை பெய்யும் பட்சத்தில் ஏனைய வான்கதவுகள் திறந்துவிட வாய்ப்பு உள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.